உருளைக்கிழங்கு சிப்ஸு தோசை கல்லில் போட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்க எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி ஸ்லைஸரில் கட் பண்ணுங்கள். லேஸாக இருக்கணும். இப்படி பாருங்கள், இது மாதிரி லேஸாக இருக்கும். அது மாதிரி ஸ்லைஸரில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். கம்மியான தீயில், எண்ணெயும் கம்மி தாங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்காக தான் இது செய்கிறேன் நான். அதனால தான் கொஞ்சம் மிளகு பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மிளகு பொடியும் சேர்க்கணும். அவங்களுக்கு சளி இருந்தாலும் சரியாகும். அதுக்காக தான். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, பெருங்காயம், மிளகு பொடி, அரிசி மாவு, தண்ணி எல்லாம் கலந்துருங்க நல்லா. இந்த மாவை எல்லாம் கலந்து வச்சுட்டு இதில் டிப் பண்ணி நம்ம தோசைக்கல்லில் போட போகிறோம். பாருங்கள், இது மாதிரி லேஸாக இருக்கும். ஸ்லைசர் வச்சு கட் பண்ணாதான். இதை பாருங்கள், இப்படி டிப் பண்ணி இப்படி தோசைக்கல்லில் போட போகிறோம். அவ்வளோதாங்க. எண்ணெய் கம்மியாக தான் ஊற்ற போகிறோம். கம்மியான தீயில் தான் வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வைங்க. நான் குழந்தைங்களுக்காக தாங்க இது செய்கிறேன். பெரியவங்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறனால நான் மிளகு பொடி அதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வேணால் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் வடை சட்டியில் நான் ரொம்ப டிப் பண்ணி எண்ணெய் ரொம்ப பொரியும். அதனால் தோசை சட்டியில் கம்மியான தீயிலையும் கம்மியான எண்ணெயும் மூடி வச்சு வேக வைக்கிறேன். அவ்வளோதாங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு இடம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. செய்யவே தீர்ந்துடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது செய்யலாம். அண்டு ரச சாதத்துக்கு அதுக்கும் இது செய்யலாங்க. நல்லாயிருக்கும். பாருங்கள், மூடி வச்சு தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், திருப்பி போடுறேன். இதை நல்லா மொறுன்னு வந்துருச்சுங்க. கையிலையே தொடலாம். அவ்வளோ லேஸாக தான் இருக்கும். ஒன்றுக்கு அவ்வளோ சூடு இருக்காது. ஏன்னா நம்ம கம்மியான தீயில் தான் செய்கிறோம். மொறுன்னு அதுவே மேலே வர எந்திரிக்கும். என்னை எடுத்துருங்க, நான் மொறுன்னு ஆயிட்டேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் நமக்கு நல்லா சிப்ஸ் மாதிரி வேணுங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் வேக வச்சு எடுக்கிறப்போ நல்லா மொறுன்னு நமக்கு கிடைக்குங்க. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், உடையுது. நல்லா மொறுன்னு இருக்குதுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்ய தீர்ந்துருங்க. பாருங்கள், எவ்வளோ மொறுன்னு வந்திருக்குது. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.